கைஸ் ஆடியோ கேட்குதான்னு தெரியல, பேசுகிறேன், நின்றுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் நின்று இப்போ மாட்டினேன் கேமராவை. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக தெரியுதான்னு தெரில. ஓகே, தெரியுற அளவுக்கு பாருங்கள். பிஸ்மில்லாஹ். இப்போ அந்த வராக நதிக்கரை ஓரன்ற பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் ஓகே. அந்த வராக நதிக்கரை ஓரம் அப்படின்றது என்ன மேட்டர்னா ஒன்றும் கிடையாது. வித்தின் உளுந்தூர்பேட்டை டு திருச்சி தான் சம்பவம். இந்த வராக ரிவர் அப்படின்றது நான் கிராஸ் பண்ணுவேன். ஐ மீன் அதை கவர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். சரி, அப்புறம் அதை பற்றி எதுவும் சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் என்னத்தை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஒன்றும் இல்லை. இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிலாம் தாண்டி இது திருச்சி டு மதுரை ரோடு. இந்த வியூ எப்போதுமே அழகாக இருக்கும். நம்ம நைட்டில் வந்தோன்னா ஆல்மோஸ்ட் இது எதுவுமே தெரியாது. இந்த அழகான வியூவை மிஸ் பண்ணிடும். ஜஸ்ட்டு பிளாங்காக அப்படியே ஏதோ இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் இந்த மவுண்டன் வியூ இந்த ரோடே நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் நம்ம அங்கே அப்போதே எடுத்து கேமரா உள்ளே வச்சுட்டேன். சரி, இப்போ திரும்பி ஓகே கவர் பண்ணலாம் அப்படின்னு நல்லாயிருக்கும். வியூ கிடச்சா தானே எடுத்தால் அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடு மட்டும் இல்லை, அப்புறம் மதுரை டு திருநெல்வேலி அந்த பைபாஸ் வந்து ஒரு நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஐ மீன் அந்த ஃபேர்டு வண்டிகள். ஸோ அதுக்கு அப்படியே கார்னரிங்லாம் பண்ணிட்டு மாஸ்க் காட்டலாம். சரி, ஓகே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு பெருசாக ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஏரோடைனமிக் நம்ம வண்டியில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம குளிஞ்சிருந்து ஓட்டினா மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் என் சந்தோஷத்துக்காக அடிக்கிற விண்டு பிளாஸ்ட்லேயே அந்த கேமராலாம் கொஞ்சம் மாறிட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட்டாக இல்லை இப்போதைக்கு. நம்ம வண்டியில் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏர் பேக் செட்டப்லாம் இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் கட்டிகிட்ருக்க பேக்கு தான் நம்ம வண்டியில் ஏர் பேக் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக விண்டில் ஆயிடுது. ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு மதுரையெல்லாம் தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குடி போகிற ரோடை வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி அந்த மேப் இல்லை சாரி, அந்த போர்டு சைனில் போட்டிருந்துருக்கோம். ஸோ இது ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய மதுரை ரிங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி நீங்கள் டவுன் சவுத்தாக இருந்தால் இது கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது எங்கேருந்து ராமேஸ்வரம், சென்னை, மேபி மதுரை ஊருக்குள்ளே போகிற ரோடு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி பிரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா திருநெல்வேலி ரோட்டை தான் நம்ம பிடிக்கணும். இப்போ நம்ம தூத்துக்குடிக்கே போகிறா இருந்தாலும் we have to travel some time இந்த திருநெல்வேலி ரோடு. அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு அங்கேருந்து அப்படியே ஒரு ரோடு கிடைக்கும். ஸோ போர்டை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ அந்த திருநெல்வேலி ரோட்டை பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் கவர் பண்ணி போனால் ஆல்மோஸ்ட்டு பெட்ரோல் வேறு அடிக்கணும். வழக்கமாக ஒரு பங்கில் தான் அடிப்பேன். ஸோ ஆமாம், நானும் இந்த ரோட்டில் மோஸ்ட்லி நம்ம திருநெல்வேலி ரோட்டில் அடிக்கடி பங்கு பார்க்க முடியாது. ஸோ அதனால் எப்போதுமே இருக்கலாம். நான் சர்வீஸ் லைனில் போயிட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு வழக்கமாக அந்த மதுரை ரிங் ரோடை தாண்டி ஒரு பங்கு லெஃப்ட்டில் வரும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். அதில் போய் போட்டுட்டு அதில் எப்போதும் நான் போனாலும் பவர் பெட்ரோல் இருக்குதுன்னு தான் சொல்லுவான். நார்மல் பெட்ரோல் எப்போவும் இருக்காது. நானும் வேறு வழி இல்லாமல் சரி அதை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுவேன். நானும் கொஞ்சம் முன்னாடி எங்கேயா போட்டு வரணுன்னு தான் பார்க்குறேன். பட் அது ஒவ்வொரு வாட்டியும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அந்த வாட்டி என்ன கதைன்னு தெரியலை, கேட்டால் தான் தெரியும். சரி, ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சரி, இப்போ இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம மேற்கொண்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கிளம்பிட்டு. பை.